நமது கோரிக்கையை ஏற்று கொம்பக்கோட்டை வருவாய் வட்டாட்சியர் அவர்களும் கொம்பக்கோட்டை சிறந்த முறையில் பாதுகாப்பு வழங்கிக் கொண்டிருக்கின்ற பட்டாசு தொழிலாளர்கள் போராட்டம், வெம்பக்கோட்டையில் போராட்டம், பட்டாசு தொழிலை பாதுகாக்க போராட்டம் போராட்டம். பச்சை உப்பு தடையை நீக்கு, தடையை நீக்கு, தடையை நீக்கு, பச்சை உப்பு தடையை நீக்கு. மத்திய மாநில அரசுகளே பாதுகாக்கிறது பாதுகாக்கிறது 8 லட்சம் தொழிலாளர்களை, பட்டாசு தொழிலாளர்களை பாதுகாக்கிறது பாதுகாக்கிறது. தடையை நீக்கு, தடையை நீக்கு, சரவேணி பச்சை உப்பு தடையை நீக்கு, விளக்கை தீடு, விளக்கை தீடு, சுற்றுச்சூழல் விதியிலிருந்து விளக்கை தீடு, விளக்கை தீடு. மத்திய மாநில அரசுகளே சுற்றுச்சூழல் விதியிலிருந்து பட்டாசு தொழிலுக்கு விளக்கை தீடு, விளக்கை தீடு என்று சொல்லி போராட்டம், வெம்பக்கோட்டையில் போராட்டம், முதல் கட்ட போராட்டம், வெள்ளட்டும் வெள்ளட்டும். தடையை நீக்கு, தடையை நீக்கு, கோரிக்கைகள் தீராவிட்டால், கடிகாரத்தை மட்டுமே நம்பி காலம் கொள்ளக்கூடிய சுவிட்சர்லாந்து முன்னேறிவிட்டது. வெறும் நீரை மட்டுமே நம்பி இருக்கும் நார்வே முன்னேறிவிட்டது. வெம்பக்கோட்டை வட்டத்தில் உள்ள தமிழர் பட்டாசு மற்றும் கேப் வெடி உற்பத்தியாளர்கள் சங்கம் சார்பாக என்னிடம் அளிக்கப்பட்ட இந்த மனுவினை மாவட்ட ஆட்சியருக்கு பரிந்துரை பண்ணி அனுப்பி வைக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. என் பேர் பாண்டிச்செல்வி. நான் லட்சுமிபுரத்தில் எங்கள் வெம்பக்கோட்டை பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் நான் வசித்து வருகிறேன். என் வீட்டுக்காரு 2ஆம் தரமாக கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாரு. இந்த 3 பிள்ளைங்களை வச்சுட்டு நான் பட்டாசு தொழிலில் நான் வேலை பார்த்துக்கிட்டு வருகிறேன். அது இல்லைன்னா எங்களால் நானும் என் பிள்ளைகள் 3 பிள்ளைங்களாலும் என்னால் சாப்பிடக்கூட முடியாது. எனக்கு